சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அமைதியான நாடு அப்படின்னா அதற்கு பேச்சே கிடையாது, மறுதளிப்பும் கிடையாது. சுவிட்சர்லாந்து தான். இருந்தாலும் அதையும் தாண்டி அபாயமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? அதிகரித்து வரக்கூடிய மின்சார வாகனங்களினுடைய நுகர்வு பயன்பாடு விபத்துக்கு பாரியதொரு சுமையாக, பாரியதொரு காரணமாக மாறி இருக்கு அப்படின்னு சுவிட்சர்லாந்து மக்கள் கவலை வெளியிடுறாங்க. இது சம்பந்தமாக அதனோடு இருக்கக்கூடிய பின்னணி, அதற்கான காரணங்கள் என்ன என்பது சம்பந்தமாக இதுல பார்க்க போறோம். சுவிட்சர்லாந்துல பொதுவா மிக முக்கியமாக மெதுவான தனிப்பட்ட பயண முறைகள் அப்படின்னு லக்சம் போக்குவரத்துக்கே அந்த நாடு பெயர் போனது. சில ஆண்டுகள் அதை காணுங்க. குறிப்பா மின்சார மோட்டார் உதவியோடு இயங்கக்கூடிய இ பைக், அதோட இ ட்ரோட்டினேட் போன்ற வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இதனால இந்த துறையை இனி மெதுவான துறை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாற்றம் விபத்து எண்ணிக்கையிலையும் கணிசமான உயர்வை ஏற்படுத்தி இருக்கின்றதையும் மறுதளிக்க முடியாது. மிக முக்கியமாக BFU அப்படின்னு சொல்லக்கூடிய சுவிட்சர்லாந்தினுடைய விபத்து தடுப்பு மையம் ஒரு தகவலை வெளியிடுறாங்க. அதிர்ச்சிகரமா இருக்கு. கடந்த ஆண்டுல மாத்திரம் இ பைக்கை பயன்படுத்தின பயணிகள் 586 பேரும், இ ட்ரோட்டினேட்டை பயன்படுத்திய 152 பயணிகளும் கடுமையா காயமடைஞ்சிருக்காங்க விபத்துல. அதோட 24 பேர் இ பைக் விபத்துகள்ல உயிரிழந்திருக்காங்க. ஒரு வருட இடைவெளிக்கு அப்புறமாக மீண்டும் 3 பேர் இ ட்ரோட்டினேட்டை விபத்துகள்லையும் பலியாகி இருக்காங்க. இந்த கணக்குல என்ன தெரிய வருது? இதனால மின்சார உதவியோடு இயங்கக்கூடிய இப்படியான வாகனங்கள் தொடர்பான அபாயங்களும் விபத்துகளும் தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்துற மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கின்றத பார்க்கலாம். இந்த வகை வாகனங்கள்ல பயணம் செய்கிறவங்களுக்கு பாதுகாப்பு குறைவா இருக்கின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பொதுவாக சவாலாக மாறி இருக்கு. கார் போன்ற ஒரு மூடிய வாகனத்தை எடுத்துக்கிட்டா பாதுகாப்பு அமைப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். இவற்றில் அது இல்லாததால விபத்து நேரத்துல தாக்கத்தை குறைக்கிறது ரொம்பவே கஷ்டமாகிரும். அதே சமயம் மின்சார உதவியால அதிக வேகத்துல பயணம் செய்யறதால பிரேக் தூரமும் நீளுது, எதிர்வினை நேரம் குறையுது. இதனால மோதலுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இந்த வகை வாகனங்கள் சாலையில மெலிந்த வடிவமைப்பு கொண்டிருக்கிறதால மற்றைய பயணிகள் அவற்றை தாமதமாக கவனிப்பது வழக்கமாயிருக்கு. இதனால வேகத்தை சரியா மதிப்பிட முடியாம விபத்து ஏற்படுத்திடுவாங்க. பல இடங்கள்ல சைக்கிள் பாதைகள் போதுமான அளவில் மேம்படுத்தப்படாததையும் இந்த விபத்துகள் ஏற்படுறதுக்கு காரணமாகவும் சிக்கலாகவும் பார்க்கலாம். இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு BFU பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. அதாவது விபத்து காரணிகளை ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா சாலைத்துறை கட்டமைப்பு மேம்பாடு, வேக வரம்பத்தோட சட்ட விதிமுறைகள் தொடர்பாக ஆலோசிக்கிறாங்க. அதோட பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு விழிப்புணர்வு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதையும் ஏற்பாடு செய்யறாங்க. இதனோட தொடர்புடையதான் சுவிட்சர்லாந்துல மின்சார வாகனங்கள், அதோட குறிப்பா இ ட்ரோட்டினேட் இருக்கு இல்லையா, இதை பயன்படுத்துறதுக்கான சட்ட விதிமுறைகளும் தெளிவா வகுக்கப்பட்டிருக்கு. பொதுவா இ ஸ்கூட்டர், அதாவது இ ட்ரோட்டினேட்டை எடுத்துக்கிட்டா இது ஓட்டுறதுக்கு குறைந்த வயது 14 இருந்து 16 வயதுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வாகனத்தை ஓட்டணும்னா M கேட்டகரி லைசன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கணும். 16 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அதை ஓட்டுறதுக்கு உரிமம் தேவையில்லை. இந்த வாகனங்களினுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டர் அப்படின்னு வரையறுக்கவும் பட்டிருக்கு. சாலை விதிமுறைகளின்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இ ஸ்கூட்டர் பயன்படுத்துற பயணிகள் இருக்காங்க இல்லையா, சைக்கிள் பாதைகளை அவதானிச்சு அல்லது சைக்கிள் பாதைகள் இருந்துச்சுன்னா அதைத்தான் பயன்படுத்தணும். இல்லைன்னா சாலையில போறதுக்கு அனுமதி இருக்கு. நடைபாதைகள்ல எந்த காரணத்தை கொண்டும் பயன்படுத்த முடியாது. அதையும் தாண்டி இரவு நேரங்களில் இந்த இ ஸ்கூட்டரை பயன்படுத்தும் போது முன் அதோட பின்புற விளக்குகளை கட்டாயம் ஒளிரவிட வேண்டும். அதோட வாகனத்தில் வேலை செய்யக்கூடிய பிரேக்கும் பெல்லும் அடிப்படை பாதுகாப்பு அம்சங்களா இருக்கிறதால வேலை செய்தா அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே முக்கியமானது மதுபானம் அருந்திய நிலையில ஓட்டுறது சம்பந்தமா விதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவா கார் ஓட்டுறவங்களுக்கு ரத்தத்துல ஆல்கஹால் வரம்புகள் 0.5 வீதம் இல்லையா, அதே விதிதான் இங்கேயும் அமலாகுது. ஹெல்மெட் அணிகிறது கட்டாயம் இல்லை தான், இருந்தாலும் பாதுகாப்புக்காக இத பரிந்துரைக்கிறாங்க அதிகாரிகள். பாதுகாப்பாக பயணம் செய்யறதுக்கு சரியான நடத்தையத்தோட விதிமுறைகள் பற்றிய அறிவு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு BFU வலியுறுத்துது. முன்கூட்டி
வண்டியோட்டியை கவனமா இயக்கிறது, வேகத்தை கட்டுப்படுத்துறது, பிறர் தங்களை கவனிக்காம இருக்கலாம் என்ற நினைவில கொள்றது, சிக்னல்கள் மூலமா தெளிவாக தகவல் தெரிவிக்கிறதெல்லாம் அவசியமானது. அதோட நல்ல பிரேக் பராமரிப்பு, விளக்குகள் சரியா செயற்படுதான்னு பார்க்கிறது, ஹெல்மெட் அதோட தெளிவா தெரிவிக்கிற ஆடை அணிதல் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களும் இப்படி விபத்து ஏற்படாம இருக்கிறதுக்கு முக்கிய பங்குன்னு பார்க்கலாம். அதையும் தாண்டி இந்த வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பாதுகாப்பான இடங்கள்ல பயிற்சி பெறதும் விபத்துகளை தடுக்கிறதுக்கு உதவக்கூடியதா இருக்கு. சுவிட்சர்லாந்து இ பைக் விபத்து, ட்ரோட்டினேட் சட்டம், ஸ்கூட்டர் விதிமுறைகள், BFU வழிகாட்டுதல், மின்சார வாகன பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, சுவிஸ் இப்படியான பல சொற்கள் தான் இப்போ முக்கிய தேடல் சொற்களாகவே பரவலா கவனிக்கப்படுது. வேகமும் வசதியும் தரக்கூடிய இந்த வாகனங்கள் எடுத்துக்கிட்டா சரியான விதிமுறைகளோட பயன்படுத்தலன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஆபத்தாகவும் ஏன் உங்களுடைய உயிரையே குடிக்கக்கூடிய பறிக்கக்கூடிய விஷயமாகவே மாறிடும் அப்படி என்றதான் அதிகாரிகளோட எச்சரிக்கையா இருக்கு. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய். சுவிஸில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. வெறும் 5 லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு. உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்களிடம் தனியார் வங்கி கடன், வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். SMTS Immobilien, 40 வருட அனுபவம். SMTS Immobilien, Rüterswilstraße 43 8735 St. Gallen-Kappel.